ரங்கதே வசந்தி மாதிரி படங்கள்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, என்ன வயசு இருக்கும் இப்போ உங்களுக்கு? I was 14 or 15 when I became a programmer. ஸ்வதேஸ்ல ஆரம்பித்தேன் ரஹ்மான் சாருக்கு. ஸ்வதேஸ், கிஸ்னா, தில் ने जिसे अपना कहा, ரங்கதே வசந்தி, வரலாறு, அன்பே ஆருயிரே, லாஸ்ட்டாக ஜில்னு ஒரு காதல். அப்போ நான் வெளில வந்தேன், மியூசிக் வெளில வந்தேன். அவரோட கான்சர்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். லண்டன், பர்மிங்ஹம் வந்து கீபோர்ட் பிளேயராக கான்சர்ட்ஸ் வாசிச்சிருக்கேன். வித்யாசாகர் சார் தான் எனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. ஜி, பங்காரம், கனா கண்டேன், அந்த மாதிரி படங்கள் வாசித்தேன். தீனா சாருக்கு திருப்பாச்சி வாசித்தேன். அதுக்கப்புறம் பட் ஃபஸ்ட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்தது பரத்வாஜ் சார். அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஜேஜேல சான்ஸ் கொடுத்தாரு. ஜேஜேல வாசித்தேன், ப்ரோக்ராமராக வாசித்தேன், ஜேஜே வாசித்தேன், வசூல்ராஜா MBBS வாசித்தேன், ஆட்டோகிராஃப் வாசித்தேன். அப்புறம் புத்தான்னு ஒரு கார்ட்டூன் ஒன்று மியூசிக் பண்ணார் அவர், அதில் வாசித்தேன் கீபோர்ட் பிளேயராக, ப்ரோக்ராமராக. இப்போது 14 வயசில் நீங்கள் ரங்கதே வசந்தி பண்ணுறீங்க, நம்ம இவ்வளோ பெரிய படம் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. நமக்கு வந்து மியூசிஷியன் தான் பெரிய ஆள். ரஹ்மான் சாருக்கு வேலை செய்யணும், ரஹ்மான் சார் சாங்ஸ் எப்படி இருக்கும், ரஹ்மான் சார்கிட்ட வேலை செய்யணும், வித்யாசாகர் சார்கிட்ட வேலை செய்யணும், அதுதான் இருக்கும். அதில் யார் ஆர்டிஸ்ட்டு, யார் படம், அதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து மியூசிஷியன் தான் ஹீரோ.